இந்த வீட்டோட அமைப்பே சரியில்லையே. இந்த வீட்டோட வாசல்ல கால வச்சதும் எத்தனையோ குழந்தைங்களோட அலறல் சத்தம் கேக்குதே. இது சாதாரண வீடு இல்ல. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய தீய சக்தி இருக்கு. இவ்வளவு பெரிய அரண்மனையில இந்த ஜமீன் கழவன் தங்கத்தையும் வைரத்தையும் எங்க மறைச்சு வச்சுட்டு போயிருக்கானே தெரியலையே. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த இடத்த எப்படியாவது கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். என்ன சவுண்டு? எலிகளி பறண்டதா? ஐயோ, சம்பவம் பண்ண வேண்டிய இடத்துல சமயக்காரனவே மாறிட்டானுங்களே இவனுங்கள. டேய் டேய் பாஸ், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாஸ், நைட்டு தோசைக்கு தேங்காய் சட்னி செஞ்சிட்டு இருக்கேன் பாஸ். பாஸ், லூசு பாஸ் இவன். தேங்காய் சட்னிக்கு தேங்காவை பட்டப்பட்டியா போட்டு மிக்சிலயோ இல்ல அம்மியிலயோ போட்டு அரைச்சாதானே ருசியா இருக்கும். சொல்ல கேட்க மாட்டேங்கிறான் பாஸ், லூசு. நான் என்ன பண்றேன்னு கண்டுபிடிங்க. நீயே சொல்லு. உங்களுக்கும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும்னு சாம்பார் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, நாம எதுக்கு வந்தோம்னு தெரியாமலே இப்படி முழு நேரம் சமயக்காரனவே மாறிட்டீங்களடா. டேய் மென்டல் அசிஸ்டன்ஸ், நாம இந்த வீட்டுக்கு திருட வந்திருக்கோம்டா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் திருப்தியா சமைச்சு போட வரல. விடியறதுக்குள்ள இங்க இருக்கிற தங்க நகை வைர நகையை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். மாங்காய் மணிய மாதிரி பண்ணீங்க, அப்புறம் தேங்காய் எடுத்து மாண்டே உடைச்சிருவேன். காயின் பாஸ். பாருடா, இவனை என்னமோ நினைச்சோம். காயின் பாக்ஸ்ரா, தங்க காயின் பாக்ஸ். அப்படியா? என்ன பாக்ஸ்? காயின்ரா, கோல்டு காயின். ஆமா பாஸ். பழைய பாக்ஸ்லனா பழைய கோல்டு காயின். பழைய கோல்டுனா ரொம்ப பெருசு. ஐயோ, பயங்கர ரேட்டா இருக்கு. பாஸ், பாஸ், இருங்க பாஸ். காமிடா பாஸ். டேய், என்னடா இது? 5 ரூபா காயின் பாஸ். டேய் அல்பைக்கு போறந்த அல்ப. டேண்டா, இந்த 5 ரூபா காயின் எடுத்துடா. ஏதோ 5 பவுன் தங்க காயின் எடுத்த மாதிரி கத்துன. இதுக்காடா இவ்வளவு பில்டப்? ஐயோ, இவனுங்களை வச்சிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல கடவுளே. வாவ், இங்க திருடுறமோ இல்லையோ, இப்பயே போய் பேசி அவளை கரெக்ட் பண்ணி நேரா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதுதான். கரெக்ட் பண்றான் அவளை. டேய் அரமண்டல்களா, நீங்க போய் அங்க தங்க வைரமெல்லாம் இருக்கான்னு தேடி பாருங்க. நான் அதுக்குள்ள என் ரசகுல்லாவை கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க போலாம். டேய், நீங்க போய் தேடுங்கடா. நான் தான்டா ரசகுல்லாவை உஷார் பண்ணணும். போங்கடா. ஓகே பாஸ். என்னம்மா இது? இந்த ரூமே ஏதோ வசந்த மாளிகை மாதிரி இவ்வளவு அழகா இருக்கு. இதாண்டி வேட்டையபுரம் ஜமீன்தாரோட ரூம். இங்கதான் எங்கது பக்கத்துல அவரோட சமாதி இருக்கணும். இங்க தேடி பார்க்கலாம். மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏய், பயந்து இங்கேயே செத்துறாத. நம்மள அந்த ஜமீன்தாரோட பேய் ஒண்ணுமே பண்ணாது. பேசாம வா, இந்த ரூம்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கணும். ஒண்ணு பட்டு நீ அங்க போய் பாரு, நான் இங்க பாக்குறேன். பத்து நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னிச்சே என் பட்டாம்பூச்சி.
இன்னும் காணுமே. ஒருவேளை அவ நம்மள இங்க வெயிட் பண்ண சொன்னதையே மறந்துட்டாளா? எதுக்கும் நாமளே போய் பாத்திர வேண்டியதுதான். செல்வி இங்க வா, என்னம்மா? இங்க பாரு. முதல்ல அது என்னன்னு பாருங்கம்மா. நம்மள அங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா என் பியூட்டி? என்னடி இது? ஏதோ புக் மாதிரி இருக்கு. ஆமாமா. ச்சே, நான் வர என்னென்னமோ கனவு கண்டுட்டேன். எனக்கு என்னமோ இது சாதாரண புக் மாதிரி தெரியல. கண்டிப்பா ஏதோ பெரிய விஷயம் இதுக்குள்ள இருக்கும். நம்ம இதை இங்க பார்க்க வேண்டாம். நம்ம ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் பாத்துக்கலாம். சரிங்கம்மா.